வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஜானி பாய் பேசுகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய பொலிட்டிக்கல் டிஸ்கஷன் என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இன்றைக்கி ட்ரெண்டிங்கே அதுதான், ட்ரெண்டிங்கான நியூஸும் அதுதான். நேற்று அண்ணாமலை அண்ணா நேற்று ஒரு பதிவு போட்டார் அவருடைய எக்ஸ் வலைதளத்தில். ஸோ அந்த பதிவு என்னன்னா, நம்ம நார்த் இந்தியன் மைக்ரண்ட் லேபரர்ஸை பற்றி ஒரு விஷயம், வட மாநில தொழிலாளர்கள் பற்றி ஒரு விஷயம், அவங்களுடைய டேட்டா, அது ஒரு க்ரைம் நடந்திருக்கு, அதில் ஈடுபட்டவர் வட மாநிலத்தவர் என்பதால் அந்த ஒரு ஆஸ்பெக்டில் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் என்ன பேசியிருக்காருன்னா, என்ன விஷயம் சொல்லியிருக்காருன்னா, இது இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு, இது ஒரு ப்ராப்பர் ஒரு இது டேட்டா இது பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ தமிழக அரசு என்ன பண்ணணும்னா, எல்லா லேபரர்ஸ், வட மாநில தொழிலாளர்கள் எல்லாருடைய டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணி அவங்களுடைய பேக்ரவுண்ட் எல்லாமே இது பண்ணி அதை ஒரு டேட்டாவாக மெயின்டைன் பண்ண சொல்லி கேட்டிருக்காரு. ஸோ இதில் என்னென்னா, ஒரு வட மாநிலத்தவர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காரு அவருடைய போஸ்ட்டில். தேவையான இடத்துல அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு போஸ்ட் பண்ணும்போது ரைட் அப் பண்ணும்போது எங்கெங்கே தேவையோ அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. உடனே என்னன்னா, அவர் பாஜகலேருந்து விலகிட்டு அவர் வட மாநில இதுன்னு சொல்லிட்டு அந்த லைன் எடுக்கிறாரு, ஒரு பிரிவான லைன் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் அதை திருச்சி பேசிட்டு இருக்காங்க. பட் அதுக்கும் மேலே என்ன போயிடுது, நார்த்து சவுத்து டிவைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேஷ்னல் லெவலில் நேஷ்னல் மீடியாலாம் கவர் பண்ணி அண்ணாமலை இப்படி பேசுகிறேன். பட் உண்மை என்ன, அவர் இந்த மாதிரி ஒரு குற்றம் நடந்திருக்கு, அந்த குற்றம் மென்ஷன் பண்ணி டேட்டா ஃபேக்ட்ஸை இது பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி, ஸோ இவ்வளோ குற்றங்கள் அது இதை நம்ம இது பண்ணணும்னா, கையாளணும்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் டேட்டா தேவை, அவங்களுடைய ரிஜிஸ்டர் எல்லாமே அப்படின்றத ஒரு கிளியர், ஒரு எக்ஸ் ஐபிஎஸ், அவர் ஐபிஎஸ்ஸாக இருந்திருக்காரு, அவருக்கு தெரியும். இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குற்றம் நடக்குது, இப்போது இங்கே இருக்கிறவங்க ஒரு குற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ட்ராக் பண்ணலாம். ஏன்னா அவங்களுக்கு நிரந்தரமான ஒரு ஊர் இதுதான் அவங்களுடைய இது இருக்கும். இப்போது மைக்ரண்ட் லேபர்ஸ், வட மாநிலத்திலேருந்து வர மைக்ரண்ட் லேபர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, அவங்களுடைய ட்ராக்கே இங்கே இருக்காது. ஸோ அப்படியேப்பட்டவங்க நாளைக்கு ஒரு குற்றச்செயலில் ஈடுபட போகுது, ஈடுபட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, தப்பிச்சு அவங்க ஊருக்கு எங்கேயாவது அவங்க எந்த ஊருக்காவது தப்பிச்சு ஓடிடலாம். ஸோ அப்படி ஓடும்போது இங்கே ட்ராக் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். போலீஸ்க்கு நிறைய பெண்டிங் கேசஸ் இருக்குது. அந்த மாதிரி வட மாநிலத்தவர்கள் ஈடுபட்ட ஒரு நிறைய கேசஸ் பெண்டிங்லேயே இருக்குது, இன்ன வரைக்கும் அன்சால்வ்டாகவே இருக்குது. ஏன்னா ஜூரிஸ்டிக்ஷன் எல்லா ப்ராப்ளம் இருக்குது. நீங்கள் ஸ்டேட் விட்டு தாண்டிட்டா நீங்கள் போயிட்டு அவ்வளோ ஈஸியாக கிரிமினல்ஸை நேப் பண்ண முடியாது. எல்லா அது எந்தெந்த ட்ராக் பண்ணுறது கஷ்டம் ரொம்ப. ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் சொல்லியிருக்கிற விஷயம் 100% கரெக்டு. அவர் அந்த பதிவில் எங்கேயுமே வட மாநிலங்கள்லாம் மோசமாக இருக்குது, நம்ம தென் மாநிலங்கள் நல்ல அருமையாக இருக்குது அப்படிலாம் இது அவர் அந்த இன்ஸ்டன்ஸ், அந்த க்ரைம் நடந்தது அதை மென்ஷன் பண்ணி இந்த விஷயத்த பேசுகிறார். ஸோ அவர் எந்த இடத்துலையுமே கம்பேரிசன் பண்ணவே இல்லை. ஸோ கம்பேரிசன் பண்ணாதான் நார்த்து சவுத்து நீங்கள் அந்த டிவைட்லாம் அது நீங்கள் சொல்கிற ஒரு இது. ஸோ அவர் அந்த கம்பேரிசன் எதுவுமே பண்ணாமல் அந்த க்ரைம் அந்த விஷயங்களை பேசும்போது, ஸோ இது ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி அவர் பேசுகிறார். ஒரு ஐபிஎஸ், முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி, அவர் பார்த்துருப்பார். ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு தெரியும், நார்மலாக அதர் ஸ்டேட்ஸில் போனால் அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அதெல்லாமே அவருக்கு தெரியும். ஸோ அந்த டிஃபிகல்ட்டி எல்லாமே சேர்த்து தான் அவர் பேசுகிறாரு. முக்கியமாக தமிழ்நாடு பாதுகாப்பான மாநிலமாக இருக்கணுன்றது அவருடைய பாயிண்ட், சரிங்களா? இதை தான் அவர் முன் வச்சிருக்காரு. பட் இதை திருச்சி பேசுகிறாங்க. அது என்னன்னா, அவரை ஒரு மாதிரி காட்டுறதுக்கு, ஒரு பேட் லைட்டில் காட்டுறதுக்கு, இதுக்கு நிறைய பேர் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவரை அன்ஃபாலோ பண்ணுறேன், நான் அவரை சப்போர்ட் பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன். அவங்களுடைய பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் புரியல. அவர் நார்த் சவுத் டிவைட் பண்ணலை. அவர் இருக்கிற அந்த மைக்ரண்ட் லேபர்ஸ் அந்த இஷ்யூவை அதை ரைஸ் பண்ணுறப்போ அதை மென்ஷன் பண்ணுறாரு, சரிங்களா? இது வச்சுக்கிட்டு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாதவங்க தான் இந்த மாதிரியான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு
அவங்க அன்ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி அன்ஃபாலோ பண்ணுறதும் நல்லது தான். அந்த மாதிரியான மக்கள் வந்து நமக்கு இந்த இயக்கத்துக்கு இல்லை நம்ம அடுத்து கொண்டு போகிற அரசியலுக்கு செட் ஆவாங்களான்னு தெரியாது. ஸோ இப்படி டச்சியெல்லாம் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கான அரசியல், தமிழ் நலன் சார்ந்த அரசியல் தான் பண்ண போகிறோன்றது கிளியராக வந்து ஆரம்பத்திலே அவர் ஒரு ஹிண்ட்டை கொடுத்துட்டாரு, பேசிட்டார். ஸோ இது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம எடுத்து பிஜேபியோடைய பாஜகவுடைய அரசியலே இங்கே பண்ணணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. இது முக்கியமாக ஆதாரத்தின் அடிப்படையில் ஒரு இஷ்யூவில் பேசுறது எந்த தவறும் கிடையாது. இதுக்கு நீங்கள் சாயம் பூசினீங்க, செப்பரேட்டிஸ்ட்டு, நீங்கள் வந்து பிரிவினைவாதி அப்படிலாம் பேசுனீங்கன்னா அது உங்களுடைய அறியாமை. சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் நேற்று அதுதான் பயங்கர பூதாகரமாக அந்த இஷ்யூ ரைஸ் ஆகி அது ஒரு ஹாட் டாப்பிக்காக இருந்து அது ஆடுறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு பதிவு போட்டார் அண்ணன். இன்னைக்கு என்ன பதிவு போட்டிருக்காருன்னா, நீட் எக்ஸாம் ஒரு பற்றின ஒரு விஷயம் தான் பதிவு போட்டிருக்காரு. அதில் என்னென்னா, கவர்மெண்ட் வந்து பயங்கர அந்த இதுக்கு முன்னாடி நீட்டு பேப்பர் லீக், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது அது கொஞ்சம் பெரிய இஷ்யூ ஆச்சு. நிறைய பேரை அரெஸ்ட் பண்ணி நிறைய சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்லாம் போயிட்டு இருக்குது. சரிங்களா? ஸோ அது அந்த இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வந்து இந்த வாட்டி அவங்களுக்கு வந்து இது நேஷ்னல் இஷ்யூ ஆகிடுச்சு. நிறைய பேர் அதை அப்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீட்டுன்றது நல்ல எக்ஸாமினேஷன், அது தவறு இல்லை. பட் ஆனால் அந்த ஹெச்ஆர்டி மினிஸ்டர் கவர்மெண்ட் அந்த அவங்க பண்ணுற இது வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் மினிஸ்டர், ஹெச்ஆர்டி மினிஸ்டர் அவங்க பண்ணுற ப்ராப்ளத்தினால அவங்க எக்ஸாம் அவங்களால கண்டக்ட் பண்ண முடியல. இந்த நீட்டு இது ரிப்பீட்டடாக வருது. நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க, ரிப்பீட்டடாக இந்த லீக்ஸ் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, அடிஷ்னல் செக்யூரிட்டி அதெல்லாமே பண்ணுது. நிறைய ஃப்ரிஸ்கிங் நடக்குது. ஏர்போர்ட்டு, சிஆர்பிஎஃப், மிலிட்ரி எல்லாரையும் இன்வால்வ் பண்ணுறாங்க இந்த ப்ராசஸில். அவங்களுடைய இது என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்கப்புறம் ஒரு ஃபெயிலியர் ஏதாவது நடந்தால் அது வந்து நேஷ்னல் எம்ப்ராஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு அவங்க வந்து ஒரு கார்னர் புஷ் பட்டுட்டாங்க. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, எக்ஸ்ட்ரீம் இது மெஷர்ஸ் எடுக்கிறாங்க, அதை செக்யூரிட்டி இதெல்லாம் பண்ணி. ஸோ அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, இவ்வளோ தூரம் எல்லா இதையும் ஆர்மி கவர்மெண்ட் எல்லாத்தையும் இன்வால்வ் பண்ணி இவ்வளோ தூரம் இது பண்ணுறது ஓகே, இதெல்லாம் ஓகே, நீங்கள் நினைக்கிறது பாதுகாக்கணும், கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணக்கூடாது, ஃபேர்னஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அதெல்லாம் ஓகே. பட் இதனால் மாணவர்கள் கூடுதல் சிரமத்துக்கு ஆளாவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து நம்மளே வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸாமினேஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்போம். நம்மளுக்கு தெரியும், ஒரு அந்த பதட்டம் இருக்கும். நம்மளுக்கு ஒரு அந்த எக்ஸாமினேஷனுடைய ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு பேர்டன் இருக்கும். சரிங்களா? ஒரு எக்ஸாமினேஷனை எப்படி அப்ரோச் பண்ண போகிறாங்க, அது கிட்ட கடைசி நேரத்தில் எவ்வளோ பதட்டம் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியும். மாணவர்களுக்கு நிறைய பேருக்கு புரியும், பேரண்ட்ஸுக்கும் அது நல்லா தெரியும். ஈவன் மோடிஜியே நிறைய வாட்டி அது அந்த கன்சர்னை வந்து நிறைய அட்ரஸ் பண்ணியிருக்காரு. எக்ஸாம் முன்னாடிலாம் அவர் வந்து மாணவர்களை ஊக்குவிச்சு ஒரு ஸ்பீச்சை கொடுத்துருக்காரு. நீங்கள் பயப்படக்கூடாது, நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாதுன்ற மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அந்த கன்சர்னை தான் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, இப்போது இது ஒரு அடிஷ்னல் ஃப்ரிஸ்கிங்லாம் போகும்போது இது ஒரு அடிஷ்னல் டைம் எடுத்துக்குது, ஒரு 10 minutes வேஸ்ட் ஆகுது. இந்த வேஸ்ட்டில் அந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த காம்னஸ் மைண்டு வந்து ஒரு அமைதியான ஒரு இதில் வேணும். இதுதான் மோடிஜி எக்ஸைட்டாக சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அந்த ஸ்பீச் பேசும்போதும். ஒரு அமைதிப்படுத்திக்கணும், நம்ம மைண்ட் அமைதிப்படுத்தல, அப்போ தான் நம்ம படித்ததை பதட்டம் இல்லாமல் நம்மளால் நம்ம அங்கே பர்ஃபார்ம் பண்ண முடியும், இப்போ எக்ஸாம்ஸ் நல்லா எழுத முடியும் அப்படின்றது தான் வந்து இங்கே பாயிண்ட்டு. ஸோ அதை தான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. உடனே இதுக்கும் அவர் வந்து ஆன்டி நீட்டை எதிர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கும்பல், வழக்கமாக தமிழக பாஜகவில் இருக்கிற ஒரு கும்பல் அவருடைய அரசியல் எக்ஸிட்டை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாமல் இங்கே பாஜகலேருந்து நிறைய பேர் அங்கே போகிறதால அவங்களோட அதை சகிச்சு கொள்ள முடியாமல் அவங்க பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. இவருடைய போஸ்ட்டை வந்து கோட் பண்ணி இன்னைக்கு ஒரு பாஜக தலைவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, சைனாவெல்லாம் கம்பேர் பண்ணி வந்து ஒரு பதிவு போட்டிருந்தார். இப்போது நீங்கள் சைனாலாம் கம்பேர் பண்ணுறீங்க, அப்படி வந்து மெரிட்டு தான் முக்கியம், அப்படியெல்லாம் பேசியிருந்தார். இங்கே யாரும் மெரிட்டு வேணாம் சொல்லலை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம்ஸை தான் வந்து அவர் வந்து கேட்டார். அதை வந்து நம்ம பண்ணணும். நீங்கள் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் வந்து ப்ராப்பராக கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்றதால அதுக்காக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சஃபர் ஆகக்கூடாது. இது ஃபஸ்ட்டு ஃபெயிலியர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் தான். அதை வந்து நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸை வந்து எக்ஸ்ட்ரா பேர்டன் போடக்கூடாது. இதுதான் நீங்கள் வந்து அப்படி மெரிட்டு எங்கெல்லாம் பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நீங்கள் அப்போ ரிசர்வேஷனும் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு மெரிட்டு இது கிடையாது. ஸோ அப்போ ரிசர்வேஷனை நம்மளால் கேன்சல் பண்ண முடியுமா, இல்லைன்னா இப்போ மோடிஜியால் கூட பண்ண முடியுமா? ஸோ அது இப்போதைக்கு அது வயபிளும் கிடையாது, ப்ராக்டிக்கலும் யதார்த்தமான இது கிடையாது. சரியா? ஸோ இது நான் எல்லாருக்கும் புரியுது. பட் நீங்கள் வந்து பேசுகிறன்ற அந்த மெரிட் விஷயம் பேசுகிறன்ற இதுக்கு போய் நீங்கள் நீங்கள் டிவியேட் ஆகிட்டு எங்கெங்கேயோ போகிறாங்க உடனே. சரிங்களா? ஸோ இது எல்லாமே வந்து அவங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இல்லை. அண்ணா வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காரு இது இந்த விஷயம் எதுக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை வந்து ஆர்மி வந்து கொரோனாவுக்கு வராங்க, வந்து நேஷனல் டிசாஸ்டர்ஸில் வராங்க, இதுக்கு வந்தால் என்ன தப்பு, ஏன்னா இப்படி ஒரு பெரிய இதுக்கு சர்ச்சையை கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. முதல்ல ஆர்மி வந்து பேண்டமிக்ஸ், கொரோனான்றது பேண்டமிக், ஒரு பேண்டமிக்கை வந்து அது வந்து எதிர்பார்த்து வர்றது, திட்டமிட்டு எதிர்பார்க்கறது கிடையாது. அது ஒரு பெரிய விஷயம் வந்து ஒரு நடக்கிறதால ஸோ அதை வந்து யாருக்குமே ப்ரிப்பேர் ஆகிருக்க மாட்டாங்க. ஸோ இதை பண்ணுறதுக்கு போர்க்கால அடிப்படையில் சில விஷயம் பண்ணோம். அந்த போர்க்கால அடிப்படை பண்ணணும்னா அது வந்து எக்ஸ்ட்ராடனரி, அதுக்கான ட்ரெயின் பண்ணவங்க இப்போ ஆர்மியெல்லாம் வந்து அதுக்காக ட்ரெயின் பண்ணுறாங்க. சரிங்களா? எப்படி அதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற டிசாஸ்டரோ இந்த மாதிரி பேண்டமிக்ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஹெல்ப் எடுத்தால் பரவாயில்ல. எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன்ன்றது போர்க்கால அடிப்படையிலலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இதை ஹைலைட் பண்ணாங்கன்னா மோடிஜிக்கு ஒரு அரசுக்கு தான் அது அவமானமாக ஏற்படுத்துறாங்க. ஏன்னா அவர் வேர்ல்டு ஃபுல்லாக எவ்வளோ விஷயத்த சாதிக்கிறாரு, பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அஃபேர்ஸில் பயங்கரமாக பின்னி பெடல் எடுக்கிறாரு. நீங்கள் மிடில் கிரைசிஸ், எனி கிரைசிஸுக்கு, வார் சுச்சுவேஷன் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணுறாரு. ட்ரேடு, வார் எல்லாத்தையுமே டிப்ளமசின்னு கலக்கிறாரு மோடிஜி. சரிங்களா? அப்படியேப்பட்ட ஒரு மனுஷன் கொண்டு வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்கு வந்து இதை வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி சுச்சுவேஷன் அப்படின்ற மாதிரி இவங்க காமிக்கிறது வந்து அவரை பேட் லைட்டில் போடுற மாதிரி. ஏன்னா எனக்கு மோடிஜி ரொம்ப பிடிக்கும். அவரெல்லாம் வந்து அவருடைய திறமை, அவருடைய ஹேண்ட்லிங் எல்லாமே வந்து வேற. ஸோ இது பியூர் அண்ட் பியூர் ஹெச்ஆர்டி மினிஸ்டர் பண்ண, ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் அவங்க பண்ண, அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பண்ண தப்பு. ஸோ இதை வந்து அப்படி அட்ரஸ் பண்ணாமல் அதனுடைய கன்சர்ன்ஸை வந்து ரேஸ் பண்ணி ஒரு ஆக்கப்பூர்வமாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் தான் பண்ணியிருக்காரு, ஒரு அட்வைஸும் கொடுத்துருக்காரு. ஸோ இதுக்கு தாந்தோன்னு குதிச்சு இதெல்லாம் பண்ணானா அது ஒரு கோமாளித்தனமாக தெரியுது. நீங்கள் வந்து ஒரு மோடிஜிக்கான ஒரு நல்ல விஷயமே பண்ணல, நீங்கள் மோடிஜி மேலே மறுபடியும் மக்களுக்கு கோபம் வர மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சரிங்களா? இது வந்து நீங்கள் இதோட நிறுத்திக்கணும். சும்மா நீங்கள் வந்து என்ன பேசுகிறாருன்றதே தெரியாமல் நீங்கள் பண்ணக்கூடாது. சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அண்ணன் இந்த 2 விஷயத்துல சில கால்குலேட்டட், அவருக்கு தெரியும் இந்த மாதிரி சர்ச்சை வரும், பட் இருந்தாலும் அதை பண்றாருன்னா ஸோ அவர் ஒரு கால்குலேட்டட், அவருடைய ஐடென்டிட்டி, அவர் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் அப்போசிஷன் பண்ண போறான்னு சொல்லிட்டாரு ஆல்ரெடி. ஸோ அந்த ஐடென்டிட்டியை வந்து அவர் மெயின்டைன் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்றாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஐடியாலஜியில் அவரை அசோசியேட் பண்ணிடக்கூடாது. ஏன்னா அவருக்கு ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நான் ஏற்கனவே பதிவுகள் போட்ட மாதிரி தனி கட்சி தொடங்கினா சுதந்திரம், நமக்கான ஒரு சுதந்திரம் கிடைக்கும், தமிழர் நலன் சார்ந்த அரசியல் பேசலாம். ஸோ இந்த மாதிரி அரசியல் பேசுறதுக்கு கொஞ்சம் ஒரு நேஷனல் பார்ட்டியில் இருந்தால் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், அது வந்து கொஞ்சம் பேச முடியாது. ஸோ இங்கே வந்து அவர் சுதந்திரமாக செயல்படுறாரு, அவர் நினச்சதை பண்ணணும். அப்போ தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம 2031 அந்த காலத்துக்கு தான் போக முடியும். நீங்கள் வந்து இன்னைக்கு 2 திராவிடியன் பார்ட்டிஸ் போயிடுச்சுன்னு சந்தோஷப்படாதீங்க. டிவிகேவும் ஒரு திராவிடியன் பார்ட்டி தான். சரிங்களா? இவங்களுக்கு இன்னைக்கு வந்து அந்த பெரியார் சிலை மேலே ஏதோ கவர் போட்டிருந்தா அது ஒரு சர்ச்சையாகி அதுக்கு ஸோ அதே சேம் பேட்டர்ன் தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ டிவிகே இஸ் ஆல்சோ அனதர் திராவிடியன் பார்ட்டி. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்கள வந்து நம்ம வந்து ரூல் பண்ண மாட்டோம். அது வந்து அதே திராவிடியன் பார்ட்டிஸை கண்டினியூ பண்ணுற மாதிரி தான், அது மாற்றமே கிடையாது. ஸோ 2031 நம்ம பர்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கான களத்தை செட் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து நம்ம மேலே நம்பிக்கை வரணும், நம்ம இங்கே இருக்கிற இஷ்யூஸ் பேசி கன்ஸ்ட்ரக்டிவாக பேசி அந்த அச்சீவ் பண்ணணும் அந்த எலெக்ஷனோட விக்ட்ரி. சரிங்களா? அதுதான் நம்மளோட கோலாக இருக்கணும். ஸோ அதுக்காக தான் தலைவர் கிளியர் ஸ்ட்ராட்டஜியோடு இருக்கார். ஸோ அவர் சுதந்திரமாக என்ன நினைக்கிறாரோ அதை நினைச்சு அரசியல் பண்ணும். இதில் விருப்பம் இல்லாதவங்க போயிட்டா இது ஐடியால் ரியலைன் பண்ணிக்கிறாரு, தன்னை தானே ரியலைன் பண்ணிக்கிறாரு. இவரால் அவர் மேலே ஒரு இது இருந்தது. ஸோ அதை வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு, இவருக்கு ஏற்ற மாதிரி அதை ரியலைன் பண்ணிக்கிறாரு. மக்கள்கிட்ட அப்ரோச்சபிளாக அசசபிளாக எப்படி இருக்கும் அப்படின்றத அவர் வந்து பார்த்துக்கிறார். சரிங்களா? இதில் வந்து
இந்த இது வராங்க அப்படின்னு சில பேர் கோச்சிக்கிட்டு அன்ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க போகிறவங்க போட்டோம், அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதெல்லாம் ஒரு ஸ்மால் நம்பர்ஸ். அது வந்து என்ன சொல்கிறது, இங்கே இருக்கிற மோல்ஸ் அவங்கெல்லாம் போகிறது நல்லது தாங்க என்ன கேட்டிங்கன்னா. ஸோ இதுதான் இது. இன்னொரு இப்போ லாஸ்ட்டாக ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அண்ணாமலை இன்னைக்கு ஒரு பதிவு போடுறாரு, ஒரு நாளைக்கு ஒரு பாட்காஸ்ட் பண்ணுறாரு. அவருடைய மனசுலேருந்து நிறைய விஷயத்த பேச போகிறாரு. அது வந்து என்ன சொல்கிறது, நம்ம பழைய மாதிரி அந்த ப்ரெஸ் மீடியா இன்டர்வியூ எதுவுமே கொடுக்கல, ப்ரெஸ் மீட்டும் பண்ணல. மறுபடியும் இப்போ வந்து அந்த இயக்கமாக ஆரம்பித்த பிறகு ஒரு லாங் சைலன்ஸ். எதுவும் பப்ளிக்கில் அவர் எதுவும் பேசல, மீடியா கிட்ட எதுவும் பேசல. ஒரு பெரிய சைலன்ஸ் இருக்குது. மெம்பர்ஷிப் ட்ரைவ் மட்டும்தான் போயிட்டு இருக்கு. இந்த டைமில் இந்த ஸ்பீச் வந்து மக்கள்கிட்ட நேரடியாக தொடரும். ஒன்று பேசணும், மக்கள்கிட்ட பேசணும், மக்களுக்கு நேரடியாக அவர் என்ன நினைக்கிறாரோ மனம் திறந்து அவர் பேசணும் அப்படின்னு இருக்காரு. நாளைக்கு வந்து நிறைய சென்சேஷனைஸ் சின்ன போஸ்ட்டுக்கே இப்படி பண்ணுறாங்கன்னா, நாளைக்கு எவ்வளோ விஷயம் பேச போகிறாரு, அதில் என்னென்ன இருக்க போதுன்னு தெரில. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நாளைக்கு எப்படி அது இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். நீங்களும் அவருடைய ஸ்பீச்சை கேளுங்க நாளைக்கு. அதுக்கப்புறம் நான் அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். நன்றி மக்களே.